இது மகிமை நேரம். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளின் காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படியாய் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து தேவ சித்தத்தை நாம் எப்படி கண்டுகொள்ள வேண்டும், எப்படி தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், எது தேவ சித்தம் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன? எல்லாவற்றிற்காகவும் நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அருமையான ஒரு ஆலோசனையை நமக்கு கொடுக்கிறார். நாம் எல்லாவற்றிற்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நல்ல வசனத்தை நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். ஆனாலும் உண்மையாகவே நாம் கர்த்தரை எல்லாவற்றிற்காகவும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? கர்த்தரை நாம் எக்காலத்திலும் நாம் ஸ்தோத்தரிக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். ஏனென்று சொன்னால் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவர். அநேக காரியங்களை நமக்கு நன்மை செய்கிறார். இன்றைக்கு கூட நம்ம இல்லாத ஆசீர்வாதத்திற்காக அநேக வேளைகளிலே ஏங்கி தவிப்போம். இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், புரிந்து கொள்ள மாட்டோம். இன்றைக்கி அதனால தான் ஆண்டவரை துதிப்பதற்கு மனம் இல்லாமல் அநேகர் காணப்படுகிறார்கள். ஒரு சலிப்போடு, ஒரு வெறுப்போடு என்ன செய்கிறார்கள், காணப்படுகிறார்கள். என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட என்ன நன்மை இருக்குது, என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு நாளும் நாம் என்ன செய்வதில்லை, உணர்வதே இல்லை. இல்லாததை நினைத்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஏங்கி கொண்டிருக்கிறோம், முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை நாம் எக்காலத்திலும் என்ன செய்ய வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். எல்லாவற்றிலேயும் கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எல்லா சூழ்நிலையிலையும் யோபுவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோபு தன்னுடைய அத்தனை இழப்பின் மத்தியிலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை அவர் ஸ்தோத்தரித்ததை நாம் பார்க்கிறோம். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நாம் நன்கு ஸ்தோத்தரிப்போம், கைத்தட்டி பாடல் பாடுவோம், ஆண்டவரை துதிப்போம். ஆனாலும் கூட ஒரு பிரச்சனை வருகிற பொழுது நம்முடைய எதிர்பார்ப்புகள், ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்திலே கால தாமதமோ ஏதோ ஒன்று நடக்கவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவரை துதிப்பதற்கு மனமற்று போய் விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம், முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் எந்த அளவுக்கு நாவினால் தேவனை துதிக்கிறோமோ, உள்ளத்திலே நன்றியுள்ள இருதயத்தோடு உண்மையாகவே நாம் ஆண்டவருக்கு நாம் துதி செலுத்தும் பொழுது எந்த அளவுக்கு துதிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவருக்கு ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு உண்மையாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. முறுமுறுப்பது நம்முடைய அவிசுவாசத்தை காட்டுகிறது. துதிப்பது நாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை, அன்பை காட்டுகிறது. நாம் முறுமுறுக்கிற பொழுது நம்முடைய அவிசுவாசத்தையும் நாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற வெறுப்பையும் அது காட்டுகிறது. எனவே அந்த ஆண்டவரை நாம் அதிகமாக நாம் துதிக்க பழக வேண்டும். எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை குறைவான நன்மைகள் இருக்கலாம், நம்ம ஆசீர்வாதத்திலே குறைவுபட்டவர்களாக இருந்தாலும் இருப்பதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் பொழுது இல்லாததை கர்த்தர் நமக்கு கொடுக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு புத்தகத்திலே வாசித்த பொழுது தென்னாப்பிரிக்காவில் வல்லமையாய் ஊழியம் செய்த ஜான் போலன்ஸ் என்கிற ஒரு ஊழியக்காரரை குறித்து வாசித்தேன். ஜான் போலன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் தென்னாப்பிரிக்காவிலே ஊழியம் செய்து கொண்டு வந்தார். அவருடைய எதிரிகள் அவருக்கு எத்தனையோ முறை என்ன செய்தார்கள், உணவிலே விஷம் வைத்து அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவருக்கு கொடுக்கிற உணவிலே விஷத்தை வைத்து கொடுத்தார்கள். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அந்த உணவை சாப்பிட்டு அவர் உயிர் பிழைத்து கொண்டார், அவர் தப்பித்து கொண்டார். ஒரு நாள் அவர்கள் என்ன செய்தார்கள், மிக கொடிய விஷத்தை அவருடைய உணவிலே கலந்து அவருக்கு கொடுத்து அவரை சாப்பிட வைத்தார்கள். எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், இந்த தடவை நிச்சயமா அவருக்கு என்ன வரும், மரணம் வரும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு சேதமும் இன்றி அவர் தப்புவிக்கப்பட்டார். எந்த ஒரு சேதமும் அவருடைய சரீரத்தில் இல்லை. கடைசியாக அந்த விஷத்தை வைத்தவர்கள் அவரிடத்திலே போய் கேட்க ஆரம்பித்தார்கள், இவ்வளவு நாள் நாங்கள் உமக்கு விஷத்தை வைத்தோம், நீர் தப்பித்து விட்டீர். இந்த நாளிலே கடுமையான ஒரு விஷத்தை உணவிலே கலந்து கொடுத்தோம், நீர் சாப்பிட்டு ஒன்றும் செய்யவில்லை, இதன் ரகசியம் என்ன என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், நான் எந்த உணவையும் சாப்பிடும் முன் தேவனை மனதார துதித்து கொண்டு மனநிறைவோடு அந்த உணவை சாப்பிடுகிறேன்.
நான் எந்த ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டாலும் மனதார அவரை துதிப்பேன், மன நிறைவோடு அந்த உணவை நான் என்ன செய்வேன்? சாப்பிடுவேன். எனவே துதித்தல் என் காரியங்களை நன்மையாய் மாற்றும். நான் ஆண்டவரை துதிக்கிற பொழுது என் காரியம் அது என்ன செய்யும்? நன்மையாய் மாறும். இதுதான் அதனுடைய ரகசியம் என்று சொன்னாராம். உண்மையாகவே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனார்களாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் துதிக்கிற பொழுது, இந்த ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிற பொழுது, ஆண்டவருடைய முகத்தை ஏறெடுக்கிற பொழுது, நன்றி செலுத்துகிற பொழுது நமக்கு தீமையாக பலவீனமாக தெரிகிற காரியங்கள் நன்மையாக மாறும், வெற்றியாக மாறும். எந்த ஒரு ஆகாரத்தை புசிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைல நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு தண்ணி குடித்தாலும் எனக்கு நன்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு மடக்கு தண்ணி குடித்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபத்தோடு அந்த தண்ணியை குடிக்கணும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பொருள் நம்மளோட வாயில் போனாலும் சரிதான், நம்ம வாய்க்குள்ள ஒரு பொருள் போகும்போது மனதார ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். எத்தனையோ பேருக்கு ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் கையேந்துகிற மக்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் நமக்கு நன்கு 3 வேளையும் நல்ல ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ருசியான ஆகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அந்த ஆகாரத்தை புசிக்கும் முன்பாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ பேருக்கு ஆகாரம் இருந்தும் சாப்பிட முடியாத நிலைமையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை மன வியாதியினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஆகாரம் சாப்பிடணும்னு அவங்களுக்கு தோணாது, பசிக்கும், வியாதி நிமித்தமாக சாப்பிட முடியாமல் இருப்பாங்க. இல்லாவிட்டால் தங்களுக்கு அருமையானவர்களை இலக்க கொடுத்து ஆகாரம் புசிக்க மனமில்லாமல் இருக்கிற மக்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் கிருபையாக கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனை நாம் துதிக்க வேண்டும், தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்வதே நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முறுமுறுக்கிற பொழுது பிசாசினுடைய ஆதிக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகரிக்கும். முதல்ல அது நமக்கு இனிமையா தெரியும், ஆனால் ஒவ்வொரு பகுதியிலும் சரீரத்தில் பலவீனம் வரும், பலவிதமான சோதனைகள் போராட்டங்கள் வரும். முறுமுறுக்கிற பொழுது அவிசுவாசம் வருகிற பொழுது, ஆனால் துதிக்கிற பொழுது பலவீனம் மாறும், தடைகள் விலகும், தேவ பிரசன்னம் நம்முடைய சரீரத்தை கூட ஆட்கொள்ளும். தேவ பிரசன்னம் நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது உண்மையாகவே ஆண்டவருக்கு நன்றியோடு அவரை துதிக்கிற பொழுது அவருடைய பிரசன்னம் நம்முடைய சரீரத்தை ஆட்கொள்ளும், நம்முடைய பலவீனங்கள் மறையும். இது வாழ்க்கையிலே நாம் கண்டுபிடித்திருக்கிற உண்மை. நாமும் கூட எந்த ஒரு ஆகாரத்தை புசித்தாலும் மனதார அவருக்கு நன்றி செலுத்துவோம். உண்மையாகவே இன்றைக்கு எத்தனையோ பேர் பலவீனத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். யாரை பார்த்தாலும் நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் நோயோடு இருக்கிறேன், நான் வியாதியோடு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க இன்றைக்கி அநேகராக இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில் எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஒரு ஆகாரத்தை புசிக்கிற பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் புசிக்க வேண்டும். ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் தண்ணியை பருக வேண்டும். எதை புசித்தாலும் குடித்தாலும் நாம் எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்காக செய்கிற பொழுது, ஸ்தோத்திரத்தோடு செய்கிற பொழுது நிச்சயமாக அதுக்கு ஆசீர்வாதம் உண்டு. உணவை மாத்திரமல்ல, ஒரு நல்ல உடை. எத்தனையோ பேர் உடை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஒரு காலத்தில் நல்ல ட்ரெஸ் இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டது உண்டு. ஆனால் இன்றைக்கு வண்ண மலர்களை உடுத்துவிப்பது போல ஆண்டவர் நமக்கு அருமையான ஆடைகளை கொடுத்திருக்கிறார், போக்குவரத்து வசதிகளை கொடுத்திருக்கிறார், எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். இருக்கிறதுல நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம்? கர்த்தரை துதிக்க மாட்டோம். அவங்க அப்படி இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, நான் இப்படி இருக்கனே, இப்படி நினைத்து நினைத்து நம்ம பார்க்கிற பொழுது நிச்சயமாக சோர்ந்து போவோம், நிச்சயமாக முறுமுறுப்பு வரும். என்றைக்கு நம்ம அடுத்தவங்களை பார்க்கமோ அன்றைக்கு நம்ம முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுவோம். என்றைக்கு கர்த்தரை பார்க்குறோமோ நம்ம நிலைமையை, நம்ம தாழ்வில் இருந்து இம்மட்டும் நம்மை உயர்த்தின தேவனை பார்க்கிற பொழுது நிச்சயமாக அவருக்கு நாம் நன்றி செலுத்த முடியும், துதிக்க முடியும். எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதிக்க முடியும். இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் யோபுவை போல இழப்பிலும் நாம் கர்த்தரை என்ன செய்ய முடியும்? துதிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். நாம் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, முறுமுறுப்பு என் வாழ்க்கையில் வேண்டாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிற துதியினால் என் இருதயம் நிரம்பட்டும், உம்மை துதிக்கிற துதியினால் என் நாவு நிரம்பட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்போம். அப்படி துதிக்கிற பொழுது ஸ்தோத்திரம் செய்கிறது நம்மை குறித்த தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு இந்த காலை வேளையிலே கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் தந்து எங்களை அதிசயமாய் வழிநடத்தி வருகிற தேவனை எக்காலத்திலும் நாங்கள் ஸ்தோத்தரிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, முறுமுறுப்பை எங்களை விட்டு எடுத்து போடும். எல்லாவற்றிலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது எங்களை குறித்த தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய கிருபையும் உடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை
ஆமென்.